தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 4 வரை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். நம்ம ஆண்டவராகிய இயேசு சாத்தானாலே சோதிக்கப்படுவதற்காக ஆவியானவராலே வனாந்தரமான இடத்துக்கு கொண்டு போகப்பட்டார். 40 நாள் அவர் உபவாசம் இருந்தார். அதுக்கப்புறமா அவருக்கு பசி உண்டானது. அப்போது சாத்தான் சோதனைக்காரன் வந்து சொல்கிறாரு, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் அந்த கல்லுகள் அப்பமாக மாற்றி சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு ரிப்ளை பண்ணுறாரு. இங்கே இயேசு கிறிஸ்து இந்த 4ஆம் வசனத்தில் ஒரு வசனத்தை கோட் பண்ணுறாரு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. இந்த உலகத்தில் நம்மளுக்கு ஒரு மனுஷனாக இருக்கிறான் அப்படின்னா மிகப்பெரிய தேவை வந்து ஆகாரம், தண்ணி, இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு ஒரு தேவை, கண்டிப்பாக தேவை. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷனால் உயிர் வாழ முடியும். இயேசு கிறிஸ்து வந்து 40 நாள் உபவாசம் பண்ணி 41ஆவது நாள் அவருக்கு பசி எடுக்குது. அப்போது அந்த 3வது ஸ்லிப் போட்டிருக்கு, இதெல்லாம் முடித்த பிறகு அவருக்கு பசி உண்டான போது அப்படின்னு. அந்த பசி உண்டான போது அப்போ தான் சோதனைக்காரன் என்ட்ராகிறார். ஒரு இயேசு கிறிஸ்து வந்து ஒரு தேவையாக இருக்கிறாரு அப்படின்னும் போது சோதனை அவருக்கு உண்டானது. என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து ஒரு தேவையில் இருக்கிற, உனக்கு வந்து ஆகாரம் வந்து இப்போ உனக்கு ஒரு தேவையாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல உனக்கு சிம்பிளாக கிடைக்கணுன்னா இந்த கல் வந்து, ஏன்னா நீ யார், தேவன் சாட்சி கொடுத்தாரு உனக்கு, இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று. அதை பயன்படுத்தி சொல்கிறாரு, நீ வந்து தேவனோட குமாரனுப்பா, நீ இதை செஞ்சு சாப்பிடு அப்படின்றார். ஒரு தேவையின் மூலமாக சோதனைக்காரன் வரார். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. மனுஷனுக்கு அப்பம், அதாவது ஆகாரம் தேவை. அது படிக்கும்போது அப்பத்தினால் மாத்திரம் அல்ல அப்படின்றது ஒரு உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தையாக இருக்குது. அது அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. இயேசு கிறிஸ்து 6ஆம் அதிகாரத்தில் சொல்வார், மத்தேயு 6:11, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா தேவனுக்கு நம்முடைய அன்றாட தேவைகள் எல்லாவற்றையும் தெரியும். அவருக்கு ஆகாரம் தேவை என்பதை தேவனுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். அதனால தான் இப்படி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே வரும்போது அன்றன்ற ஆகாரத்தை அது சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனுஷன் வந்து அப்பத்தினால் மாத்திரம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது கூடவே தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்கிறார். ஒரு மனுஷனுடைய மாம்சம் ஒரு உயிர் வாழணும்னா ஆகாரம் தேவை, தண்ணி தேவை. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் அப்படின்னு சொல்லும்போது அந்த சோதனை வந்து இயேசு கிறிஸ்து அது
அந்த அவருடைய தேவையை காட்டிலும் அவருடைய தேவையை காட்டிலும் தேவனுக்கு தான் முதலிடம் கொடுக்குறார். அவருடைய தேவையை காட்டிலும் மிகப்பெரிய தேவையா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான் அவர். என்னுடைய தேவை காட்டிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான் என்னுடைய மிகப்பெரிய தேவை அப்படின்னு சொல்கிறார். அந்த சோதனை கிட்ட சொல்கிறாரு, எனக்கு தேவை வந்து ஆகாரம் இந்த சமயத்தில் இருந்தாலும் என்னுடைய மிகப்பெரிய தேவை வந்து தேவனுடைய வார்த்தையினாலே நான் பிழைக்கணும். இந்த வசனம் எங்கே இருக்குதுன்னா உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். இங்கே உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இங்கே கோட் பண்ணியிருக்காங்க. அந்த வசனம் இங்கே இருக்குது. அப்பத்தினால் மாத்திரம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, மனுஷர்கள் தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைக்கிறான். இந்த 8ஆம் அதிகாரம் ஃபுல்லாக நம்ம படித்தோம்னா இஸ்ரேல் ஜனங்களை 40 வருஷமாக வனாந்தரத்தில் அந்த கரடு முரடான ஒரு வனாந்தரமான பகுதியில் நடத்துகிறாரு. அந்த அவங்கள வந்து கானானுக்கு வழி நடத்துகிறாரு. அந்த நடுவில் இருக்கிற அந்த நடு பகுதியில் அவங்கள வழி நடத்திட்டு போகிறாரு. கானானுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். இங்கே வந்து என்ன சார்ந்துக்கிறீங்க எல்லா விஷயத்துக்கும். கானானுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அது எல்லாமே இருக்கும். வெள்ளி தங்கம் இதெல்லாம் அதிகமாக விளைக்க இருக்கிற பூமி அது கானான் தேசம். நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்டு எது தேவையோ எல்லாமே நீங்கள் சாப்பிட்டு ஒரு பெருமை உங்களுக்குள்ளே வந்துடும். அப்போது எங்களுடைய பலத்தினாலே எங்களுடைய சாமர்த்தியத்தினாலே இவ்வளோ பெரிய செல்வத்தை நாங்கள் உண்டாக்கினோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு தேவன் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட சொல்கிறாரு. நீங்கள் வனாந்தரத்தில் தேவன் உங்களை நடத்தினாரு. அப்போ வந்து நீங்கள் ஆகாரத்தினால் மாத்திரம்தான் நீங்கள் உயிர் வாழ்ந்தீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி நீங்களாவது உங்களுடைய பிதாக்களாவது இப்படிப்பட்ட ஒரு ஆகாரத்தையே சாப்பிட்டதில்லை. அவங்க அந்த வனாந்தரமான பகுதியில் தேவன் 40 வருஷம் நடத்தினார் உங்களை. உங்களுடைய ட்ரெஸ்ஸு வந்து அழுக்கே ஆகலை. உங்களுடைய கால் வந்து வீங்கலை. இப்படி வந்து வனாந்தரத்தில் அவர் நடத்தினார். இது காரணம் வந்து நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடோ இல்லை உங்களுடைய சாமர்த்தியமோ அது கிடையாது. இந்த 8ஆம் அதிகாரம் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தீங்கன்னா நீங்கள் வனாந்தரமாக இருந்தாலும் கானானாக இருந்தாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அதாவது வனாந்தரமான இடத்துல எந்த ஒரு சௌகரியமே கிடையாது. அப்படிப்பட்ட நிலத்துலையும் நான் உங்களை வழி நடத்தினேன். அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு, உங்களுடைய ட்ரெஸ்ஸு வந்து அழுக்கே ஆகலை. உங்களுடைய கால் வந்து 40 வருஷமாக நடந்து தான் வந்தீங்க. கொஞ்சமாக அது வீங்கியிருக்கா? ஏதாவது உங்களுக்கு அபாயம் நடந்திருக்கா? இல்லை. என்னுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்தீங்கன்னா மட்டும்தான். அப்படி நடக்கலை அப்படின்னா மற்ற ஜனங்களை, எகிப்தியர்களை நான் எப்படி அழிச்சு போட்டனோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்றார். அந்த சுச்சுவேஷன் தான் சொல்கிறாரு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து கோட் பண்ணுறாரு. வனாந்தரமாக இருந்தாலும் கானானாக இருந்தாலும்
சூழ்நிலைகள் மாறுபாடான சூழ்நிலைகளை இருந்தாலும், நம்மளுக்கு ஏற்ற சூழ்நிலைகளை இருந்தாலும், நம்மளுக்கு எல்லாமே இருக்குது அந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும், எதுவுமே இல்லை அந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும், என்னுடைய தேவை எதுவாக இருந்தாலும் என்னுடைய மிகப்பெரிய தேவை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான். இதை தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் என்னுடைய தேவை ஆகாரமாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியது தான் என்னுடைய மிகப்பெரிய தேவை அப்படின்னு சோதனை கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி அவர் வாழ்ந்ததுனால தான் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்ன்றார். நீங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தீங்கன்னா மற்றது எல்லாமே அவர் பார்த்துப்பார். எந்த தேவையாக இருந்தாலும் உங்களுடைய தேவைகள் காட்டிலும் மிகப்பெரிய தேவை வந்து தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தான், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது தான் உங்களுடைய மிகப்பெரிய தேவையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ரட்சிக்கப்பட்ட நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறைய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து தேவனுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படுகிறது தான். நீதி அப்படின்னா தேவனுக்கு முதலிடம் கொடுப்பது. கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து தக்காளி வெங்காயம் வாங்கினா அது ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. அதுக்காக நம்ம பிரயாசப்பட தேவையில்லை. முதலாவது தக்காளி வெங்காயம் வாங்கும்போது அதெல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது நம்மளுடைய வாழ்க்கையின் மிக பிரதானமாக நோக்கமாக இருந்தால் மற்றதெல்லாமே சேர்த்து கொடுப்பாரு. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சீகார் அப்படின்ற ஒரு ஊருக்கு வராரு. அந்த காலத்தில் பிரயாண வசதிகள் இல்லாததுனால நடந்து வராங்க. அப்போ வந்து இயேசு கிறிஸ்து 6ஆம் வசனத்தில் டயர்டாயிட்டு ரொம்ப தூரம் நடந்து வெயில் காரத்தினால ரொம்ப டயர்டாயிட்டு ஒரு கிணறு அண்டை வந்து உட்கார்றாரு. 12 டைம் உச்சி வெயில், நடந்து டயர்டாயிட்டார். அப்போ வந்து அவங்களுடைய சீஷர்கள் வந்து அவருக்கு சாப்பிட எதனா வாங்கின்னு வரலான்னு சொல்லிட்டு ஊர் உள்ள போவாங்க. அப்போது அவர் சமாரியா ஸ்திரீக்கிட்ட பேசுவார். இந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அந்த ஸ்திரீக்கிட்ட பேசின பின்பு சீஷர்கள்லாம் வந்துடுவாங்க. வந்துட்டு 31ஆவது வசனத்தில், போதகரே சாப்பிடுங்க அப்படின்றாங்க. சாப்பிடுங்க, ஏன்னா டயர்டாக இருந்தீங்கள்ல, சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தெம்பாவுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இன்னொரு போஜனம் இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அந்த போஜனம் என்ன அப்படின்னா, அங்கே 34ஆவது வசனத்தில், என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து முடிப்பது இதுதான் என்னுடைய ஆகாரம். அவ்வளவு டயர்டாக இருந்த ஒரு ஆளுக்கு வந்து இப்போ என்ன தேவை? ஒரு ஆகாரம் தேவை. ஒரு டயர்டான பாடிக்கு வந்து எதனா ஒரு ஆகாரம் சாப்பிட்டா மட்டும்தான் அவருடைய டயர்டு போகும். அந்த மாதிரி சமயத்துலேயும் தேவனுடைய வார்த்தை தான் எனக்கு போஜனம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதும் அவருடைய
சித்தத்தை செய்து முடிப்பது தான் என்னுடைய பிரதானமான காரியம் அப்படின்றார். அதாவது மனுஷனுடைய தேவை எதுவாக இருந்தாலும், என்னுடைய தேவை எதுவாக இருந்தாலும், என்னுடைய மிகப்பெரிய தேவை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது. அந்த சித்தத்திற்கு, தேவனுடைய சித்தத்திற்கு எது தடையாக வந்தாலும், ஒரு இடத்துல சொல்லுவார், உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. இச்சியாதிருப்பாயாக என்று தேவன் சொன்னார். அந்த கட்டளைக்கு உன் கண்ணு இடரலாக இருந்ததுன்னா அதை பிடுங்கி போட்டுரு. ஏன்னா உன்னுடைய தேவை கண்ணாக இருந்தாலும் உன்னுடைய மிகப்பெரிய தேவை வந்து தேவனுடைய சித்தத்தை செய்கிறது தான். நம்மளுக்கு கூட நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் இதை தான் நம்ம சிலுவை எடுத்து சுமந்து வாழ்கிறது அப்படின்றது. நம்முடைய தேவை எதுவாக இருந்தாலும் தேவனுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்குறவர்களாக நம்ம இருக்கணும். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிற வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக வாஞ்சிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமாம்.